வேலை மாரி பண்ணி அவரோட வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஒன்று ஆம்பளை ஆயிருங்க, ஒன்று பொம்பளை ஆயிருங்க, தட்டி கழிக்கிறாங்க. பொன்ஸ் 9 இந்த பொன்ஸ் வருது 9 வருது அப்படின்னு அப்படி ரொம்ப கஷ்டமாயிக்கு. அப்ப எல்லாரும் என்ன பிரிச்சு பார்க்கக்குள்ள இப்போ நல்லா பழகுறவங்க கூட ஒதுங்கி போறாங்க. அப்போ அதனால நான் இப்போ ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நான் மாற போகிறேன், சர்ஜரி பண்ணுறதுக்கு டேட்டும் தந்திக்கிறேன். சொல்கிற பள்ளி போக விரும்பலை, நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழாட்டியும் முடிஞ்ச மாதிரி தொழுகிறேன். அதை நான் வீட்டோட தான் செய்கிறேன், வீட்டோட. சொர்க்கமான நரமான்றது அல்லாட கையில. இப்ப முகத்துல உள்ள முடி எல்லாம் இல்லாம விட்டு முஸ்லீம் புள்ளல் மாறி இருக்குதுகள். கிட்டத்தட்ட 17 புள்ளல் ஸ்ரீலங்கால மாறி. எஃபெக்ஷன் வந்து எனக்கு வந்து சொல்லப்போனா எஃபெக்ஷன் இல்லை, ஈடுபாடு இல்லை. வீட்டுல கொலை உடுக்காவும் எல்லாம் உடுக்குற ஷல்வார் உடுக்க எல்லாம் செய்வேன். நான் யாரும் வந்தா கழட்டி வச்சிடுவேன். அந்த பழக்கம் எனக்கு 6, 7, 8 வயசுலயே இருந்துச்சு. ஹாய் எவ்ரிவான். ஆணாக பிறந்து தற்பொழுது பெண்ணாக வாழ்ந்து வரும் ரிஸ்வான் அல்லது ரிஸ்வானா நேற்று அக்கரப்பற்றில் வைத்து தாக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய வீடியோ பதிவும் வைரலாகி இருந்தது. சிறு வயதிலிருந்தே தன்னிடம் பெண்ணிற்குரிய உணர்வுகள் காணப்பட்டதாக கூறியிருந்தார். தற்பொழுது பெண்ணாகவே மாறுவதற்கான அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய சோகமான வாழ்க்கை பதிவுகளையும் சமூகத்திலே அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் தனியொருவன் யூடியூப் சேனலுடன் தனது ஆதங்கமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். நேற்று அக்கரைப்பத்து டவுனுக்கு போன டைம்ல ஏற்கனவே 2 தரம் அவன் அடிக்க வந்த. எனக்கு ஒரு தரம் கழுத்தை நெசிக்கினேன். அவனுக்கு அந்த நாங்க இங்க ஈக்கப்படாதாம், இப்படி ஈக்கப்படாதாம், இந்த ஊர்ல ஈக்கப்படாதாம், முஸ்லீம் ஏரியாவாம், நான் வேஷம் போடுறேன் நாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனைப்படுத்தினான். அப்ப நேற்று ஒரு கம்பவுண்ட் எடுத்துட்டு வந்து அடிச்சிட்டான். அந்த மூங்கில் கம்பவுண்ட் எடுத்துட்டு வந்து அப்போ ஓடி போயிட்டு போலீஸ்ல போயிட்டு என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்ட போலீஸ்ல என்ட்ரி போட லேட் ஆகினதால நான் ஆத்திரத்துல நான் கோர்ட்டுக்கு முன்னு போயிட்டு உட்காந்து கோர்ட்டை அவமானப்படுத்தினா நாங்க அரெஸ்ட் பண்ணோம், இங்கே இருந்து போங்க அப்படின்னா நான் போகல. அப்புறம் பிடிச்சி இழுத்து ஆட்டோக்குள்ள போட்டானு. நான் திருப்பி பாஞ்சு போயிட்டு திருப்பி மைனே போயிட்டு குஞ்சிட்டு பிறகு பெரிய போலீஸ் ஒருத்தன் வந்து ஓஎஸ்சி கோல் எடுத்து கூப்பிடுற, வாங்க பிரச்சனையை பார்ப்போம், பிரச்சனை சரி வராட்டி நீங்க உங்களுக்கு விரும்பினதை செய்யுங்க அப்படின்னா ஓஎஸ்சி சொல்லி இவன் வந்து கேட்டான், என்ன பிரச்சனை, என்ன இப்போ யாரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. சரி, இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல பொது இடங்கள் இவ்வளோ நிறைய பிரச்சனை வருது எனக்கு. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இன்றைக்கும் நான் ஒருத்தனை அடிச்சு போட்டேன். அடிக்கிறதுக்கு அடி வாங்குறதுக்கு கணக்கே இல்லை, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ட்ரி போட்டு வேலையில் என்ட்ரி போட்டோன்னு அவனை பிடிக்கிற, அவனை வார்னிங் பண்ற விடுற, அதுக்கப்புறம் இன்னொருத்தனை அடிக்கிற, அப்புறம் அவனை பிடிக்கிற வார்னிங் பண்ற விடுற. இதுக்கு எனக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும், உயிர் அச்சுறுத்தலிக்கு எனக்கு போற வார இடமெல்லாம் அப்படின்ட்டு சென்று போகிறோம். அவன் ஜீப்ல என்னை ஏற்றி கொண்டு போயிட்டு அவனை தேடி போனோன்னா அவன் ஒளிஞ்சு எங்கேயோ போயிட்டான். அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு பிறகு வந்தான். அவன் வந்துட்டு பிறகு நான் அடிக்கலன்ட்டா. நான் சொன்னேன் அடிச்சேன்னு. இல்லை அடிக்கல, நான் அடிக்கவே இல்லைன்ட்டான். அப்போ நான் சொன்னேன் அடிச்சதுக்கு எனக்கு ஊரெல்லாம் பார்த்து கொண்டு இருந்துச்சு, சாட்சி செல்றதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் நான் அடிச்சேன்னு சொல்லி அந்த அடிச்ச பொல்லையும் அந்த ஓரத்துல இருந்துச்சு, அதையும் எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் அவனை இது பண்ணிட்டு அப்புறம் ரிஸ்வான் உங்களை அடித்த காயங்கள் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீந்தா அடித்த காயங்கள் இருந்தா இவரை கோர்ட்டுக்கு போடலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், சரி நாங்கள் மன்னிச்சு விடுவோம், இன்னொருக்கு ஏதாவது நடந்தா பார்ப்போம், இவனை வார்னிங் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறைய போனான். அறைய போயிட்டு அதுக்கப்புறம் விட்டோன்னு நான் 7 மணிக்கு மாதிரி வந்து சேர்ந்தேன். இப்போ இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் வைரலாக போனதால என்ஜிஓ இல்லை இதுகள் இந்த அசோசியேஷன் எல்ஜிபிடிக்கு அசோசியேஷன்லாம் கோலெல்லாம் வந்து நீங்கள் வாங்க பெட்டிக்ளோவில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணுவோம், ஒரு இதொன்று செய்வோம், அப்போ தான் சரி இனிமேல் இது கை வச்சப்படாது, உங்களோட போஸ்டர் எல்லாம் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ கொழும்பு கிளாஸுக்கு போகிறேன், ஃபைனல் நடக்க போகுது, வந்து பார்ப்போம்டேன். அப்புறம் இன்னொரு புள்ள அணுன்னு சொல்லி கொழும்புலேருந்து குழந்தை மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு போவோம் வாங்கன்னுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா கூப்பிட்டா. இப்படி ஒரு 10-15 பேர் மாதிரி கோல் எடுத்து இந்த இப்படி ஆக்ஷன் எடுப்போம் வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு முதல்ல உங்களுக்கு இதையால் அடிச்சிருக்காரா அல்லது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரா? இதுக்கு முதல் அவர் இப்படி சொன்னேன், இது பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியா, இது வேஷம் போடுது, ஆட்களை ஏமாத்தி தெரியுது, இது பஸ்ஸுக்குள்ள யாரும் உட்கார வேணும் இது பக்கத்துல அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஏசினேன். அதுக்கப்புறம் தான் 2வது தரம் அடிக்க வந்தேன். 3வது தரமும் கொழும்பு போக்கிட்ட பஸ்ல ஏறி அடிக்க வந்துட்டான். ரிஸ்வான், முக்கியமான ஒரு கேள்வி,
யூனிவர்சிட்டி காலத்தில் நீங்கள் இப்படி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இருக்க இல்லை, ஜென்ஸாகவே தான் இருந்தீங்க, ஒரு ஆண்ட கேரக்டர்லேயே தான் இருந்தீங்க. இடையில் இப்படி ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆகிருக்கீங்க, என்ன ரீசன்? ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் வீட்டோட கட்டுப்பாட்டில் இருந்ததால நான் வந்து ஒரு கட்டுக்கோப்போட ஒரு நிறைய இதுகள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், மற்றது ஃபேமிலி, ஊருக்கு போகிற வார என்னை சுற்றி இருந்தது, படிக்கிற சூழல் எல்லாம் எனக்கு அது அந்த ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே எனக்கு அதை தாண்டி போகிறதுக்கு மனம் இடம் கொடுக்கல. அந்த கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டேன். பிறகு எனக்கு அந்த எனக்குள்ள வந்த மாற்றமும் மற்றது சொசைட்டியால் வர பிரச்சனை. இப்போ போயா ஈக்கக்குள்ள நார்மலாக நான் முந்தி ஈந்தாலும் நான் மேக்கப் இதுகள் பண்ணுறதால அது அந்த பொன்ஸு 9 அப்படின்றது, சும்மா அடிக்க வாரது, பஸ்ஸில் குழப்புறது, வேற பேரால் கூப்பிடுறது, அதெல்லாம் வந்து ஈந்துச்சு தான். ஆரம்பத்துலேருந்தே ஈந்து வந்துச்சு, ஏலவல் காலத்துலேருந்தே ஈந்துச்சு தான். இப்போ அதுகள் கூடையும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு நாள் எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் நீந்தான் கொழும்பு போக்குள்ள, அவன் சிங்கள பொடியனோண்டு அவன் என்ன காலை சுரண்டி வந்தான். அப்போ நான் அவன்கிட்ட காலை போட்டு மிரிச்சோன்னு மிரிச்சு விட்டேன். அவன் பலாறுன்னு எனக்கு ஒரு அறை விட்டுட்டு எங்க யாரை தொட்டுற கதையை மாற்றி, நான் அவனை தொட்டேன்னு கதையை மாற்றி விட்டான். அதுக்கு பிறகு அரைஞ்சு பஸ்ல நின்று இறக்கி விட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. ஒரு பிள்ளையோட நான் பஸ்ல பெய்த்துட்டேக்குள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்கேருந்து வேற எங்கேயாவது உட்காரு, அங்க உட்காராதே, அது ஆம்பளையா பொம்பளையான்ற என்ன இனம் தெரியும் அப்படின்னு எல்லாம் கதைச்சுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அதுல நான் அந்த பிள்ளைய இடம் கொடுத்துட்டு நான் நின்றுட்டு வந்தேன். இப்போ ஒரு 4-5 நாளை முதையும் நான் பெட்டிக்குள்ள போக்கல, பஸ்ல உட்காந்துட்டு போக்கல, எனக்கு பக்கத்துல இந்த புள்ள இது நான் எனக்கு பக்கத்துல தான் நீந்தா சிரிச்சுட்டு பேசாம இருந்தா. அப்ப எனக்கு கோல் ஒன்று வரையும் நான் ஆன்சர் பண்ணையும் அந்த என்ன குரலை பார்த்துட்டு அவ பயந்து, நான் இப்படி பேசையும் நான் எப்பியரன்ஸ் எல்லாம் கேர்ள் ஆகிக்கொள்ள குரல் மாத்தி காட்டக்கொள்ள அவங்களுக்கு ஒரு இது ஒன்று வரும் தானே, ஹலோ செல்லுங்கன்னு அதுக்குள்ள பயந்து இடம் மாத்தி கேட்டா. அப்ப எனக்கு நான் வேற கடன் பிரச்சனையில இந்த நான் எனக்கு பஸ்ஸுக்குள்ள கத்திட்டேன். நான் சொன்னேன், அடி நான் உன்னை தொட்டேனா, நான் உன்னை தொட வந்தேன், நான் உன்னை லவ் பண்ணேன், நான் உன்னை கிஸ் பண்ண வந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என் பாட்டுல உட்காந்துருந்தேன், நீ இடம் மாத்தி கேட்டா எனக்கு பஸ்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஒரு நான் என்னமோ செஞ்சு நீ எழுப்பி போற மாதிரி பாக்குற, ஏன் இப்படி செய்யறே, சொசைட்டில இப்படியான ஆக்கள் வாழ்வாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நல்லவங்க கெட்டவங்க, குடிகாரன் கஞ்சாக்காரன், இப்படியான ஆக்கள், பொம்பளை ஆம்பளை இப்படியானதுகள் மாறினவங்க இப்படி எல்லாம் மீப்பாங்க, அது தெரியாமிக்கிறே, முதலாவது போயிட்டு படிடி ஸ்கூலுக்கு போ அப்படின்லாம் கத்தி சத்தம் போட்டு பஸ்ஸை நிப்பாட்டி இறங்கி வந்துட்டேன் பஸ்ல இருந்து. அப்படி எனக்கு இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள நடந்த பிரச்சனை. கிளாஸுக்கு போனாலும் கிளாஸ்லயும் இப்போ மாடலிங் சேஃப்ல ஒன்று ஆம்பளை ஆயிருங்க, ஒன்று பொம்பளை ஆயிருங்க, ரெண்டும் கெட்ட நிலைமையில வாய்ப்புகள் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எனக்குள்ள இந்த மாற்றமும் சொசைட்டியால வந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி போயிட்டு. அப்படி இப்போ ஒரு நாள் பெருநாள் அண்டு நான் சாப்பிட போன நேரம் ஒருத்தன் வந்து பொன்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல வைக்கப்படாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று செல்லை நானும் அவனோட ஆகியூ பண்ணிட்டு போகணும், ஹெல்மெட்டால தலையில அடிச்சுட்டு போயிட்டான். இப்படி 1 இல்லை 2 இல்லை, கொழும்புலையும் தான் லொஜ்ஜில் கிளாஸுக்கு போனா லொஜ்ஜில் தங்குறான். அந்த லொஜ்ஜில் ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ண மிஸ்யூஸ் பண்ண வந்த நேரம் நான் அவனுக்கு அரைஞ்சி அப்புறம் அவன் மாறி எனக்கு அடிச்சு மிரிச்சு அந்த சிசிடிவி கேமரா வீடியோ எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இப்படி 1 இல்லை 2 இல்லை நிறைய பிரச்சனை. எனக்கு ஒரு 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 சட்ட அங்கீகாரம் ஒன்று இல்லை, ஒரு பாதுகாப்பு ஒன்று இல்லை. போற வார இடங்கள் எல்லாம் பிரச்சனையோட தான் வந்து சேர்றேன். வெளியிறங்கினாவே பிரச்சனையா தான் நீக்கி. அடுத்த ரிஸ்வான், நம்ம நாடு வந்து மல்டி கல்ச்சர் உள்ள நாடு. அந்த மல்டி கல்ச்சர் உள்ள நாட்டில் உள்ள சமூக பிரச்சனைக்கும் சமூகத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அடுத்து சமயம் சார்ந்த சமூகத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த 2 சமூகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போனதால இன்னும் விரும்புகிற ஒரு கூட்டம் உண்டிக்கு 100 பேர் எடுத்துக்கொண்டா அதில் ஒரு 40 பேர் என்ன விரும்புகிறாங்க, 60 பேர் எதிர்க்கிறாங்க. அப்போ விரும்புகிற கூட்டம் என்னோட கதைக்க கொள்ள, என்னை அங்கீகரிக்க கொள்ள, என்னோட சிரிச்சு பேசக்கொள்ள விரும்பாத கூட்டம் இன்னைக்கு இந்த பிரச்சனையா படுத்துறாங்க. பொன்ஸோட என்ன கதை, இவனோட என்ன கதை, வெக்கம் இல்லையான்னு இழுத்துட்டு போறாங்க. அப்போ பஸ்ல நிறைய எதிர்ப்பு வரும், கிண்டல் பண்ணணும், ஒரு நக்கல் பண்ணுவோம், அது செய்வானு இது செய்வானு, பக்கத்துல உட்கார இல்லாண்டு. இப்ப சில நேரம் என்னோட கனவை கொலை, என்ன குழப்ப கொலை, பக்கத்துல இருக்கிறவனும் வெக்கம் தாங்க இல்லாம அவனும் எழுப்பி போவான். கொழும்பு வரைக்கும் நான் பஸ்ல தனியவே உட்காந்துட்டு வைத்து மீக்கிறேன். வெறும் ஃபுல் சீட்ல நான் மட்டும் தனியை வைத்து நிறைய நாள் அப்படி வைத்திருக்கிறேன். அப்படி அப்ப சமூகத்துல முன்னோக்கின நகர்வுன்னு சொல்லி முன்னுக்கு போகும்போது வார சவால்கள் என்னன்னு சொன்னா தட்டி கழிக்கிறாங்க. பொன்ஸ் 9, இந்த பொன்ஸ் வருது 9 வருது அப்படின்னு. அப்படி ரொம்ப கஷ்டமாயிக்கி. அப்ப எல்லாரும் இன்னும் பிரிச்சு பார்க்கக்குள்ள இப்ப நல்லா பழகுறவங்க கூட ஒதுங்கி போறாங்க. ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு போனாலும் ஒரு மாதிரியா கேவலமா காய்க்கக்குள்ள நீ வந்து ஒரு வெயிட்டர் இருந்தாலும் எனக்கு சப்ளை பண்றதுக்கும் லேட் பண்றான்.
இது பொதுவான சமூகம் சார்ந்த பதில் தானே சொல்லியிருக்கீங்க. சமயம் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ முஸ்லீம்களுடைய ரமலான் மாதம் தானே இருக்குது. இப்போ எல்லாரும் நோன்பு பிடிக்காங்க, நீங்களும் நோன்பா? நான் 4 நோன்பு பிடிச்சேன். நான் இந்த நோன்பு இல்ல. நான் வந்து ஜெண்டர் சேஞ்ச் ஆகுறேன்ட்டு அப்படி சொல்லிட்டு நானா தான் நோமலா தான் இந்த இப்ப எல்லாம் இது பிரச்சனைகள் வரப்போல சரி பொம்பளை ஆகினா தான் எனக்கு அங்கே நான் நான் எனக்கு இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஜெண்டரை மாறிக்கொண்டு இப்படி முடி வளர்த்து கொண்டு எப்பியரன்ஸை மாத்திட்டு போகக்குள்ள அங்கீகாரம் கூடுதலா வருது. 10 பேர் ஆரம்பத்துல எதிர்த்தாங்கன்னா இப்ப 7 பேர் தான் இந்த 3 பேர் 4 பேர் தான் எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிற கூட்டம் பலமாயிக்கு. ஆனாலும் நான் மாறிக்கொண்டு போக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்றாங்க, சிஸ்டர்ன்றாங்க, இடம் தாராங்க பஸ்ல. அப்படியும் நடக்குதுதான், இல்லாமல் அப்படியும் நடக்குதுதான் எனக்கு. அப்ப அதனால நான் யோசிச்சேன், சரி ஜெண்டர் மாறினா தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் வரும்டா, எனக்கு ஒரு மதிப்பு வரும்டா, எனக்கு அடிக்க கை வைக்கிறதுக்கு. இப்ப நான் சொல்றேன் எனக்கு அடிக்காத, நான் இப்போ ஒரு பொம்பளைன்றாலும் அதையும் மீறி அடிக்க வாராங்க. அப்ப அதனால நான் இப்ப ஜெண்டர் சேஞ்ச் பண்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நான் மாற போறேன், சர்ஜரி பண்றதுக்கு டேட்டும் தந்திக்கிறாங்க. அப்ப அதனால நான் என்ன சொல்ற பள்ளி போக விரும்பல. நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் தொழுறேன், 5 நேரம் தொழாட்டியும் முடிஞ்ச மாதிரி தொழுறேன். அதை நான் வீட்டோட தான் செய்யறேன். வீட்டோட சுவர்க்கமான நரமான்றது அல்லாட கையிலேக்கு. பத்துவா கொடுக்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல, பத்துவா யாருக்கும் செல்லல. நாய்க்கு தண்ணி கொடுத்த விபச்சாரி கூட சுவர்க்கத்துக்கு போய்க்கிறாங்க. அப்படி கொலை எனக்கு சுவர்க்கமான நரமான் இந்த சொசைட்டியால பத்துவா கொடுக்கல. இப்ப முகத்துல உள்ள முடி எல்லாம் இல்லாம வந்துட்டு இப்போ உடம்பு குறைஞ்சு முஸ்லீம் புள்ளல் மாறிக்குது. கிட்டத்தட்ட 17 புள்ளல் ஸ்ரீலங்கால மாறிக்குது. நான் வெளிக்காட்டு அமைக்கிறதால வெளி உலகத்துக்கு விளங்குது இல்ல. இப்படியே தனியா வாழையில்லாத ரிஸ்வான், அடுத்த கட்டமா குடும்ப வாழ்க்கைகள் எப்படி? இப்ப நான் சேஞ்ச் ஆகினேன்னு சொன்னா எனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வரும் பட்சத்துல நான் மேரி பண்ணிட்டு விரும்புறது பொடியும். இப்ப பாய்ஸ் ஆனா என்கிட்ட மாறிட்டியா இல்லையா என்னன்னு கேட்டுட்டு நான் அதை உண்மையா சொல்லும் பட்சத்துல அவங்க விட்டுட்டு போறாங்க, பிரிஞ்சு போறாங்க. ப்ரப்போஸ் எல்லாம் வருது, லவ் ப்ரப்போஸ் வருது. ஆனா அப்படி நான் சொல்லும் போது சரி நீ ஆம்பியா விட்டுட்டு போறாங்க. அது என்னோட எஃபெக்ஷன் வந்து எனக்கு வந்து சொல்லப்போனா கேர்ள்ஸ் எஃபெக்ஷன் இல்லை, ஈடுபாடு இல்லை. அப்ப மாறினவங்க லவ் பண்ணி சொல்லிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் ஈக்கி, பஹனி, பூமி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அனுஷா, மற்றது இங்க ஜெருசா, இங்க சிந்து, ஆனியா, இவங்கெல்லாம் மாறி வெளி பண்ணி நிற்கிறாங்க. லவ் மீக்கி ஒருத்தரை பிடிச்ச ஒருத்தர் வரும்போது அவங்களோட நான் வாழ்ந்துட்டு போவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் தண்ணியிலே இருப்பேன். இப்ப எனக்கு இவ்வளவு காலம் தண்ணியை 30 வருஷத்துக்கு மேல வீட்டுல இருந்து வந்து நான் 18-19 வயசுல இருந்தாலும் 15-16 வருஷமா தண்ணி இருந்தேன். எனக்கு அதுக்கு அங்கேயும் நீக்கலாம். எனக்கு வந்து தண்ணிக்கு ஒரு பேலன்ஸ் உண்டு. காசு கொஞ்சம் கையில இருந்தா எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, அதை வச்சு அப்படிட்டு போவேன். கடைசியா நீங்க வீட்டை போனது ஞாபகம் இருக்குதா? வீட்டில் உள்ளவங்களோட கண்டக்ட் பண்றீங்களா? அவங்களோட பேசுறதா? இப்போ நான் திண்டா சாப்பிட்டா திண்டா பிடிச்சான்னு கேட்கறது கூட ஒருத்தரும் இல்லை. உம்மா பாப்பா நானா எல்லாம் பேசுறல்ல, அவங்க இப்ப இல்லை மிச்ச நாளா பேசுறல்ல. சரியா? இப்போ ஒரு 7-8 வருஷமா பேசுறேன். மாறினது பிடிக்கல, அதனால பேசுறல. ஒத்துருமை பேசுறல. நான் தனியே தான் நிற்கிறேன். ஆனா உம்மா பேசுவா. உம்மாக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன், சொல்லி போடுவேன். உம்மா மட்டும் சீக்கிரட்டா பேசுவா. ராவு 10 மணிக்கு பிறகு பேசுவா. அப்ப இந்த வீடியோவையும் பார்த்திக்கிறேன். உம்மா கோல் எடுத்தா எனக்கு எப்படி ஆறுதல் பண்றது, எப்படியும் கோல் எடுத்தா அழுவா. அதனால நான் இப்போதைக்கு கோலை ஆன்சர் பண்ணல. இப்ப சமூகத்துல சாதாரணமா நமக்கு ஒரு இந்த தம்பி ஒன்று இருக்காரு. உதாரணமாக தம்பி கல்லனான தம்பிய நம்ம சொல்ல விரும்புவோமா? அப்ப சொசைட்டி விரும்பாத லெவல்ல நீங்க இருக்கீங்க. நம்ம நாட்டை பொறுத்த மட்டுக்கு சொசைட்டி விரும்பாத லெவல், சரி, முழுமையான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு லெவல். அதுல இஸ்லாமிய சமூகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாத லெவல் உண்டு. அப்ப அது உங்களோட குடும்பத்துக்கு உண்மையிலே பாதிப்பு தானே? எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் எனக்கு என்ன சொல்றது, சரி இப்ப நீ என்ன செஞ்சுட்டாய், இப்ப மாறிட்டாய், சரி பிரச்சனை இல்லை, புள்ளையா போயிட்டாய், தம்பியா போயிட்டாய் அப்படின்னு பேசலாம் தானே. இப்ப மாறினவங்க சிலவங்க வீட்டுல எக்ஸெப்ட் பண்ணி கொண்டு வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்து கொண்டாங்களே, பிரிஞ்சின்றவங்களே. இப்ப இங்க ஒரு கேர்ள் ஒண்டிக்கிறா, அவ போய் ஆகி கொழும்புலேயே கட்டுநாய்கள்ல வேலை செஞ்சுட்டு இப்ப வந்து திருப்பி வந்து வீட்டோட சேர்ந்துட்டா. அப்ப என்ன புள்ளன்ற வகையில இது பேசலாம், காய்க்கலாம் தானே. மாரி பண்ணி அவரோட வாழ்றதுக்கு இந்த தகுதியும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, உணர்வுகளும் இல்லை எனக்கு. அப்படி கூட எனக்கு நான் ஒழிச்சு மறைச்சி இருந்தாலும்
அவக்கு செய்யற துரோகம் தான். நான் நோமலா நோமலா இந்த கட்டுப்படுத்தி நான் பொம்பளோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை சிலஞ்சிக்கும் இல்ல ஒழுங்கு அமைஞ்சிக்கும் நான் பிடிச்ச மாதிரி நான் எந்த டிஸ்டர்பும் இல்லை. நான் மேக்கப் பண்ணாங்க அதாவது நேரத்திற்கு பாதிப்பு இல்லை. நான் மேக்கப் பண்ணி யாரையும் கூட போறது கூப்பிடுறேன் இல்லை. அதால இந்த பாதிப்பு நான் எந்த பாட்டுல போறேன், கிரீமா கொடுக்குறேன், வாரேன், கஸ்டமரை பாக்குறேன், வாரேன். அப்படி மனுஷனை நான் பார்க்கலாம் தானே. அவன் நான் நினைக்கிறேன்னா பெண் நினைக்கிறேன்னா மேக்கப் பண்றானே அது மாறி நான் என்ன ஹீக்கி அவனுக்கு என்ன. ரிஸ்வான், உங்களுக்கு இந்த பாலின மாற்ற உணர்வு எப்போ வந்தது? அதாவது சரியா சொல்லுதுன்னு சொன்னா நீங்க ஆண் இல்ல பெண் என்று சொல்லி எப்போ உணர்ந்தீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் இந்த கவுன் எல்லாம் முடிச்சு பார்ப்பேன். சரியா சின்ன வயசுல இருந்தே நான் வீட்லைக்கு போல ஒரு கவுன் எல்லாம் முடுக்கிற ஷல்வார் உடுக்க எல்லாம் செய்வேன். நான் யாரும் வந்தா கழட்டி வச்சுடுவேன். அந்த பழக்கம் எனக்கு 6, 7, 8 வயசுலேயே இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட இது ஐப்ரோ எடுத்து பூசி கொள்வது, வரைஞ்சி கொள்வது, தெரியாமல் லிப்ஸ்டிக் எடுத்து அது 6, 7, 8 வயசுலலாம் ஈந்துச்சு. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணையும் அடித்து கட்டுப்படுத்தி வச்சுக்கொண்டேன். பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு திருப்பியும் A-level ஆகக்குள்ள திருப்பியும் இதாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. A-level அப்போ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வரக்குள்ள நான் பார்த்தேன் யூனிவர்சிட்டியில் கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் நோமல் ஆகி போகும்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு திருப்பி யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் ஆகக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் தேர்ட் இயர் திருப்பியும் அது தொடங்கி ஸ்டார்ட் பண்ணினேன். மறைச்சி வச்சு கொண்டிருந்ததை திருப்பியும் நான் எனக்கு ஏழாம ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு அந்த பொன்ஸ் 9 அலி அப்படின்ற பேர்களை கேட்கறத விட எனக்கு ஒரு சிஸ்டர் அப்படின்னு ஒரு ராத்தா அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்ச மீக்கி. அது எனக்கு ரெஸ்பெக்டாகவும் மீச்சு. அந்த 9 பஸ்ல ஏறுது, இந்த 9 வருது, இது 9. உங்களோட நேமும் சேஞ்ச் பண்றீங்களா? ஐடென்டிட்டி வரும். இப்போ நான் ரிஷ்மா வச்சுக்கிறேன். RSHM ரிஷ்மா வச்சு